काशी और तमिलनाडु के रिश्ते भावनात्मक भी है और रचनात्मक भी है। என் குடும்ப உறுப்பினர்களே, கடந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமம் தொடங்கப்பட்ட பிறகிலிருந்தே இந்த யாத்திரையோடு வெகு சில நாட்களிலேயே லட்சக்கணக்கான பேர்கள் தங்களை இணைத்துக் கொண்டே வருகின்றார்கள். பல்வேறு மடங்களின் குருமார்கள், மாணவர்கள், அனைத்து கலைஞர்கள், இலக்கிய கர்த்தாக்கள், கைவினைஞர்கள், பேராசிரியர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெருமக்கள் பரஸ்பர உரையாடலிலும் ஊடாடலிலும் ஈடுபட இந்த சங்கமம் ஒரு வளமான தளம் அமைத்துக் கொடுத்திருக்கின்றது. இந்த சங்கமத்தை ஒரு வெற்றி சங்கமமாக ஆக்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகமானது பனாரஸின் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணிதத்தையும் இணைய வழியிலே கற்பிக்கும் பொருட்டு வித்யா சக்தி முன்னெடுப்பை தொடங்கி இருக்கின்றது. காசி தமிழ்நாட்டிற்கு இடையேயான உறவு பாலம் என்பது எத்தனை உணர்வு பூர்வமானது, எத்தனை ஆக்கப்பூர்வமானதும் என்பதும் கூட அதற்கு ஓராண்டிற்கு உள்ளாக அரங்கேறிய அனைத்து செயல்பாடுகளும் சான்றாக விளங்குகின்றன. मेरे परिवारजनों, काशी तमिल संगमम ऐसा ही अविरल प्रवाह है जो एक भारत श्रेष्ठ भारत इस भावना को लगातार मजबूत कर रहा है। इसी सोच के साथ कुछ समय पहले काशी में ही गंगा पुष्करालु उत्सव यानी काशी तेलुगु संगमम भी हुआ था। गुजरात में हमने सौराष्ट्र तमिल संगमम का भी सफल आयोजन किया था। एक भारत श्रेष्ठ भारत के लिए हमारे राजभवनों ने भी बहुत अच्छी पहल की है। अब राजभवनों में दूसरे राज्यों के स्थापना दिवस समारोह धूमधाम से मनाए जाते हैं। दूसरे राज्यों के लोगों को बुलाकर विशेष आयोजन किए जाते हैं। एक भारत श्रेष्ठ भारत की ये भावना उस समय भी नजर आई जब हमने संसद के नए भवन में प्रवेश किया। नए संसद भवन में पवित्र सेंगोल की स्थापना की गई है। आदिनम के संतों के मार्गदर्शन में यही सेंगोल 1947 में सत्ता के हस्तांतरण का प्रतीक बना था। एक भारत श्रेष्ठ भारत की भावना का यही प्रवाह है जो आज हमारे राष्ट्र की आत्मा को सींच रहा है। அன்பு நிறை என் குடும்ப சொந்தங்களே, காசி தமிழ்ச் சங்கமம் என்பது இடையறாத தடையில்லாத ஒரு பிரவாகம். இது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வினுக்கு தொடர்ந்து வலுகூட்டி வருகின்றது. இந்த எண்ணத்தை அடியொற்றியே சில காலம் முன்பாக காசியிலே கங்கா புஷ்கராலு உற்சவம், அதாவது காசி தெலுங்கு சங்கமமும் நடந்தேறியது. குஜராத்திலே நாம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றினோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை முன்னெடுத்து செல்லும் பொருட்டு நமது ஆளுநர் மாளிகைகளும் கூட பெரிய அளவிலே முன்னெடுப்பை செய்திருக்கின்றன. இப்போதெல்லாம் ஆளுநர் மாளிகைகளில் பிற மாநிலங்களின் நிறுவன நாள் கொண்டாடப்படுகிறது. பிற மாநில மக்களை அழைத்து சிறப்பான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் நடத்த பெறுகின்றன. ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் இந்த உணர்வு நாம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நுழையும் வேளையிலே கூட பளிச்சிட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே புனிதமான செங்கோல்
ஸ்தாபிக்கப்பட்டது. புனிதமிகு ஆதீனங்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த செங்கோல் தான் 1947ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக அமைந்தது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் உணர்வின் இந்த பெருக்குதான் இன்று நமது தேசத்தின் ஆன்மாவிற்கு நீரூற்றி உரம் சேர்த்து வருகின்றது. मेरे परिवारजनों, हम भारतवासी एक होते हुए भी बोलियां, भाषाओं, वेशभूषा, खान पान, रहन सहन कितनी ही विविधता से भरे हुए हैं. भारत की ये विविधता उस आध्यात्मिक चेतना में रची बसी है जिसके लिए तमिल में कहा गया है, निरेलाम गंगे निलमेलाम काशी. ये वाक्य महान पांड्य राजा पराक्रम पांड्यन का है. इसका अर्थ है हर जल गंगा जल है, भारत का हर भूभाग काशी है. जब उत्तर में आक्रांताओं द्वारा हमारी आस्था के केंद्रों पर, काशी पर आक्रमण हो रहे थे, तब राजा पराक्रम पांड्यन ने तेनकाशी और शिव काशी में ये कहकर मंदिरों का निर्माण कराया कि काशी को मिटाया नहीं जा सकता. आप दुनिया की कोई भी सभ्यता देख लीजिए, विविधता में आत्मीयता का ऐसा सहज और श्रेष्ठ स्वरूप आपको शायद ही कहीं मिलेगा. अभी हाल ही में G20 समिट के दौरान भी दुनिया भारत की इस विविधता को देखकर चकित थी. என் பிரியமான குடும்ப சொந்தங்களே, பாரத நாட்டவர்களான நாம் ஒன்றானவர்கள் என்ற அதே வேளையிலே பேச்சு வழக்குகள், மொழிகள், ஆடை அணிகள், உணவு பழக்கங்கள், இருப்பிட அமைப்புகள் என பன்முகத்தன்மையை பல கொண்டவர்கள். பாரதத்தின் இந்த பன்முகத்தன்மை வாசம் செய்து வளம் கொழிக்கும் ஆன்மீக பெருஞ்சுடரைத்தான் நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி என்ற அழகு தமிழ் மொழியிலே போற்றி பேசுவார்கள். இது பாண்டிய அரசன் பராக்கிரம பாண்டியனின் வாக்காகும். அதாவது பாரத நாட்டின் அனைத்து நீரும் புனிதமான கங்கையே, பாரத நாட்டின் நிலப்பரப்பு அனைத்தும் பவித்திரமான காசி பெரும்பதியே. வடக்கிலே கொடூரமான படையெடுப்பாளர்களால் நமது நம்பிக்கையின் மையங்கள் மீது, காசியின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட வேளையிலே அரசன் பராக்கிரம பாண்டியன் தென்காசி மற்றும் சிவகாசியிலே இந்த வாக்கியத்தை உரைத்து காசினியிலே காசியினை அழிக்க முடியாது என்ற உணர்வோடு ஆலயங்களை நிர்மாணம் செய்தான். உலகின் எந்த நாகரிகத்தை வேண்டுமென்றாலும் நீங்கள் பாருங்கள், பன்முகத்தன்மை மற்றும் ஆன்மீகம் இவற்றின் இத்தனை இயல்பான உன்னதமான வடிவத்தை உங்களால் வேறு எங்குமே காண முடியாது. இப்போதுதான் G20 உச்சி மாநாட்டின் போது கூட பாரதத்தின் இந்த பன்முகத்தன்மையை கண்டு உலகமே வியந்து போனது, மலைப்பில் ஆழ்ந்தது. मेरे परिवारजनों, दुनिया के दूसरे देशों में राष्ट्र एक राजनीतिक परिभाषा रही है, लेकिन भारत